ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாருமே எழுதிருப்பீங்க. நம்ம சேனலில் வந்து ஆன்சர் கீ போட்டிருந்தோம். இப்போ அந்த ஆன்சர்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினாக ரீட் பண்ணி அதை கரெக்டாக பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ வந்து பார்ட் ஏ தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. ஃபர்ஸ்ட் இதில் இருக்க எந்த லைன் வந்து தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது கரெக்டா தான் இருக்கு. மலை மீறி ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் சி வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து பிழை இருக்கு இந்த லைன்ல. அதாவது காலைன்றதுக்கு இந்த பள்ளிக்கு வரலா கொடுத்துருக்காங்க. ஆனா இது காலை அதிகாலையை குறிக்கணும்னா இந்த தான் நம்ம போடுவோம். ஓகேவா? அப்படி பாக்குறப்ப காலை இந்த இது வந்து இந்த காலைன்றது எதை குறிக்குதுன்னா காலை மாடுகளை வந்து குறிக்குது. அப்படி குறிச்சிச்சுன்னா தப்பு. அதாவது காலையில் பூத்த மல்லிகை மனம்ன்றது மனம் வீசியது அப்படின்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பானது. அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் அழிந்தது தீமை. தீமைன்றது இது ஒரு குணப்பெயர். ஸோ தீமைன்றது குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு. அற்றது பிறப்புன்னா பிறப்புன்றது ஒரு தொழிற்பெயர் தான். ஸோ வந்து தொழிற்பெயர். அடுத்து கை. இது வந்து டவுட்டா இருக்கும். நல்லது கைன்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம். ஸோ அதனால வந்து இது ஈஸியா கண்டுபிடிக்கிறது. குளிர்ந்தது நிலம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? நிலம்ன்றது கண்டிப்பா ஒரு இடப்பெயர் தான். ஸோ இது வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிறது கொடுத்துடலாம். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான், சாரி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 3, 4, 1, 2. தேர்ட் கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம்ன்ற சொல்லோட பொருள் என்னன்னா பகைமை தான். ஓகேவா? அப்படி பாக்குறப்ப பகையோட எதிர்ச்சொல் தான் கேண்மை. ஸோ அப்ப செற்றமோட எதிர்ச்சொல் என்னது? கேண்மை. ஆப்ஷன் டி கேண்மை. ஃபோர்த் கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்களை எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடும் அப்படின்னு இருந்துச்சு. பாடும் அந்த மாதிரி முடியுதுன்னா ஸோ எதிர்கால பெயரச்சனை வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், நட என்னும் பேர் சொல்லின் வழி உயர்திணை விளையாடனையும் பெயரை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி நடந்தவன் தான் வரும். வை என்னும் பேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இதுக்கு வந்து 4 ஆன்சருமே கொஞ்சம் தப்பா தான் இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து இதுல இல்லை. ஸோ வந்து மேக்சிமம் இது வந்து ஓகேவா இருக்கும். ஆப்ஷன் டி வந்து கரெக்டா இருக்கும். ஆனா இதுல வந்து ப்ராப்பரா கரெக்டா 100% கரெக்டான ஆன்சர் வந்து சாய்ஸ் வந்து இல்லை. ஸோ வந்து இது வைத்தாள்ன்றது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதனால இது கொடுக்கணும். இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வர வாய்ப்புகள் கூட இருக்கு இந்த கொஸ்டின். செவன்த் கொஸ்டின், கூற்று. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஓகே, இது கரெக்ட் தான். ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு சுட்டு எழுத்துக்கள் வந்து பெயர். இது வந்து கரெக்டானது. ஓகே, கரெக்ட். காரணம், ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இது வந்து தப்பானது. ஏ, யா, ஆலாம் வந்து சுட்டெழுத்துக்கள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. இதுதான் கரெக்ட். எய்த் கொஸ்டின், கூற்று. அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பது சுட்டு சொற்களாகும். ஆமா, இது கரெக்ட் தான். ஏன்னா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓம் பக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றதா வந்து சுட்டி காட்டுறதுதான். இது கரெக்ட். காரணம், இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. இதுவுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கூற்று சரி, காரணம் சரி. 9th கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. இப்போ வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அடுத்தடுத்த எழுத்து. ஏ, இது அடுத்தடுத்த எழுத்து. அதே மாதிரி இது வந்து தானா, இதுவும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் தான். இது வந்து அடுத்தடுத்ததான் இருக்கும். ரானான்றது அடுத்தடுத்ததான் இருக்கும். இதுல வந்து ஐயும் ஆவியும் பாருங்க, ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஆ வந்து ஸ்டார்டிங் எழுத்தா இருக்கும். ஐயும் வந்து அந்த முடிய போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ வந்து இதுதான் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஐ தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின், பொருள் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம். கணம்னா கூட்டம். கணம்னா கூட்டம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி காணம். காணம்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க இந்த இடத்துல. கான்னா காடு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனா அது கிடையாது. காணம்னா ஒன் தான் வரும். ஸோ கூட்டம் ஒன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 11th கொஸ்டின், சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். ஸோ இது கரெக்ட் தான். ஏன்னா தந்த பலகைன்னா கொடுத்த பலகை. கரெக்ட் தான். காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது.
ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து அந்த இப்போ எடுத்து ஒற்றெழுத்து எடுத்துட்டோம்னா மீனிங் மாறும். ஸோ ஆப்ஷன் சி கூட்டு சரி காரணம் சரி, இதான் கரெக்ட். 12th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதுல வந்து அங்கு கேட்டான்னு தான் இங்க எல்லாமே போடுவீங்க. ஏன்னா ஆனா வந்து இதுல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட், அங்கு கேட்டான். 13th கொஸ்டின், காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்க. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்து, அடுத்து மெய் எழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, இந்த மாதிரி தான் இதை வந்து பார்க்கணும். அதாவது உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து இந்த மாதிரி தான் பார்க்கணும், வரிசையா பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, அம்புலி, அம்புலி. அடுத்து வந்து காப்பு, காப்புன்றது மெய் எழுத்துல வந்தது. அடுத்து வந்து சப்பானி, ஓகே இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து தாள், தாள்னு வந்துருச்சு. சரி, அடுத்து பார்த்தா செங்கீரை. எப்பயுமே தா ஞா சா, சா தான் வந்து டாக்கு முன்னாடி வரும். ஆனா இது வந்து மாறி வந்துருக்கு. ஸோ இது தப்பு, ஏ கிடையாது. அடுத்து அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை. செங்கீரை சா வந்துருச்சு, கரெக்டா வந்துருச்சு. அடுத்து பார்த்தா முத்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள்ல வந்து தாக்கு அப்புறம் தான் மா வரும். அதாவது தா அதுக்கப்புறம் தான் மா வரும். ஓகேவா? அப்படி வரப்ப இதுவுமே தப்பு. அடுத்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, கடைசியா வருகை. ஸோ வா கடைசியா வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதுல வந்து சென்டென்ஸ் தப்பா இருக்கு. ஏன்னா வந்து உயிர் எழுத்துக்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒருன்ற இது வரக்கூடாது, ஓர் அப்படிதான் வரும். ஸோ இது தப்பு. காரணம், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ இது கரெக்ட். இப்போ வந்து கூற்று தவறு, காரணம் கரெக்ட். இது பாருங்களா 15 கொஸ்டின், ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. இது பாருங்களேன், ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. தேவக்கோட்டை, தேக்கோட்டை. அதே பேர் வந்து லைட்டா தான் மாடிஃபை வந்திருக்கு. அதனால ஈஸியா வரலாம். தேவக்கோட்டை, தேக்கோட்டை, சாரி தேவோட்டை. கோவன்புத்தூர், கோயம்புத்தூர், அதாவது கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3142. 16, இருபொருள் தருக தாரணி. தாரணின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகம். அதாவது உலகம், பூமி இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி. 17th கொஸ்டின், ஒரு பொருட் பன்மொழி மீமிசை ஞாயிறு என்னும் சொற்களை உணர்த்தும் பொருளை கண்டறிக. இது வந்து மேல் பகுதி. ஓகே, மேல் பகுதி. 18th கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதுல வந்து இது மூணுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். இது மூணுமே ஒரே இதுல தான் வரும். ஆனா வியாழம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ வியாழம், ஆப்ஷன் டி வியாழம் தான் ஆன்சர். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஓர் மொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அதிகாரங்களை அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 70. அதாவது ஆப்ஷன் டி 70 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20, உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. ஓகே, இதுக்கு வந்து இப்பாடலில் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உறவோரோட எதிர்ச்சொல் என்னன்னா மடவம். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அது இந்த பாட்டிலே இருக்கு பாருங்க. உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாமே, பாட்டிலே இருக்காது. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறின்னா முக்கார் புள்ளி தான் வரும். அப்புறம் பொறுத்துக்க. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு உண்மையிலே அங்கேயே தெரியல. இந்த கொஸ்டின் எனக்கு நானும் வந்து வீட்டில் நாலெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கொஸ்டினே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது சாந்துன்னா அறைன்னு அர்த்தமா, சாந்து, குருவினா ஒப்பு, சுனைனா குடை, அருவினா இழிதல். இது எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியல என்னன்னு. வந்து செக் பண்ணும்போது தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒளிமரபை கண்டறிக. புல், அப்போ அதோட ஒளிமரபு என்னன்னா நரலும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வந்தான், இது நிகழ்காலம் கிடையாது. அன்பு நாளை வந்தான், இது சென்டென்ஸே கிடையாது. ஏன்னா வந்து அன்பு நாளை வருவான் வேணா ஒரு நாளை வந்தான்னு எப்படி வரும்? அதாவது ஃபியூச்சரை வந்து எப்படி நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்றது? கவின்மொழி வருவாள், இதுவும் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இது வந்து நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பூமி
சுழல்கிறது. இதுதான் வந்து இப்போ ப்ரெசென்ட் இருக்கு, அதாவது நிகழ்காலம். பூமி சுழல்கிறது, இப்பயும் பூமி சுழன்றுகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. இங்க யானைகள்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து விரைந்து ஓடினதான் வரணும். அதனால இந்த கூற்று தவறுதான். காரணம் யானைகள் என்ற பலவின்பால் பேருக்கு அது என்று ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். காரணமுமே தப்பா தான் இருக்கு. ஸோ காரணமே சம்மந்தம் இல்லை. ஸோ இது தப்பு. கூற்று தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 26 பிறவின தொடரை கண்டறிக. இதுக்கு வந்து பிறவினைனாலே பி அந்த மாதிரி வரணும். வார்த்தைகள்ல அந்த பி அந்த மாதிரி வரும். இது எதுலையுமே அந்த மாதிரி வரல. இதுல மட்டும் பாருங்களேன், அரசன் மாலை அணிவித்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 27 எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும் பொழுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 28th கொஸ்டின். வரலாற்றியல் ஒயிட்ஹால் என்னும் சொல்லில் இணை கண்டறிக. ஒயிட்ஹாலோட இது ஆன்சர் என்னன்னா, இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஒரு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. இது பார்த்துட்டீங்கன்னா ஓனா மேட்ச் பண்ணி பாருங்க. இது வந்து நார்மல் தமிழ் அர்த்தம் பாருங்க. இப்போ வந்து ஏதாவது ஒன்று தெரியுதான் பாருங்க. இப்போ வந்து பின்னணி, நிரல், அடர்த்தி, மிகு இருள்மை, இருட்டு இலை. ஓகே, எனக்கு வந்து அடர்த்திக்கு வந்து டென்சிட்டி வந்து எனக்கு தெரியும். அடர்த்தினா டென்சிட்டி. ஓகே. டார்கஸ்ட்னா மிக இருள்மை. ஓகேவா? டார்கஸ்ட் பாரு எதுவும் வராது, பின்னணி நிரலும் வராது. இருட்டு இலை, இருட்டு இலை, மிகு இருள்மை, இது ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று வரணும். ஆனா டார்க் ஃபைபர்ன்றது டார்க் இருட்டு, ஃபைபர் இலை. ஓகேவா? இது வந்து இதோட கனெக்ட் ஆகுது. ஏ வந்து டார்க் ஃபைபர் வந்து இருட்டு இலையோட கனெக்ட் ஆகுறதுனால டார்கஸ்ட் வந்து மிகு இருள்மைன்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ மிச்சம் இருக்கிறது டீமன் தான். ஸோ ஆப்ஷன் பி 4132 ஆன்சர். 13th கொஸ்டின். புவியியல் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கான இணையான கலைச்சொல்லை தருக. ஆப்ஷன் பி கடற்கரை இயக்கம். 31 பொறுத்துக. இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா வந்து என்னை கண்டுபிடிக்கும் போது ப்ரீ சென்சார்ஷிப்பு, பொசஷனு, ப்ரெஸ்கிரிப்ஷனு, ப்ரீமியம். ஓகேவா? இதில் பாருங்க, உடைமை, முன்தணிக்கை, முனமம், நீடனுபோகம். ஓகேவா? ப்ரீ சென்சார்ஷிப். இதுக்கு வந்து பாருங்களேன், முன் தணிக்கை. ப்ரீனா வந்து முன்னாடி, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரீனா முன் தணிக்கை. அடுத்து வந்து பிரீமியம். பிரீமியம்னா என்ன வரும்? அதாவது பிரீமியம்னா என்னது, கொஞ்சம் நம்ம வந்து அந்த இது காஸ்ட்லி, அந்த அந்த பிரீமியம்ன்றது என்னன்னா ஒரு முன்னுரிமை, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? ஸோ ஓகே, பிரீமியம். முனைமம்னா பிரீமியம்னு வச்சுக்கோங்க. பொசஷன், ப்ரெஸ்கிரிப்ஷன். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? பொசஷன்னா உடைமை தான். பொசஷன்னா உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன்னா நீடனுபோகம். ஸோ ஆப்ஷன் ஏ 2143. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டேரியன் அப்படின்னா திறனாளர்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஷன் பி. கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளேசியர். கிளேசியர்னாலே நமக்கு தெரியும் பனி, அந்த அது சம்மந்தப்படுதா. ஸோ அப்போ பனியாறு, நீட்டா கிளேசியர்னா போட்டுக்கணும். 34 தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். அப்படின்னா தனிமரம் காடாகாது, அதாவது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த பழமொழி வந்து எதை குறிக்குது? ஆசையும் அழிவும். இது கிடையாது. தீயவரை தண்டித்தல், இதுவும் கிடையாது. பகையை நீக்குதல், இதுவும் கிடையாது. என்ன வரும்? நட்பை பெருக்குதல். அதாவது நம்ம தனிமரமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் இது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ வந்து நட்பை பெருக்குதல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 35 அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊராருடைமைக்கு பேயாய் பரவாதே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 36 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. வந்து அடரடி படரடினா பெருங்குழப்பம். ஏன்னா வந்து இது இதே பாருங்களேன், ரொம்ப குழப்பமா இருக்கு. அதனால அடரடி படரடினா பெரும் குழப்பம். அகட காவியம்னா தந்திரம்.
ஈரொட்டுனா உறுதியின்மை, கைகூடுதல்னா சித்தி அடைதல். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4321. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா முழங்கும் பிளிரும். யானை பிளிரும்னு தெரியும். அப்போ வந்து இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதாவது ஒண்ணு வரும். அப்போ முழங்கும் உருமும்னா புலி தான் வந்து உருமும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கம் முழங்கும் தான். ஓகேவா? 38. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல் போலன்னா என்னது? அலை ஓய்ஞ்சதுக்கு அப்புறம் கடல் வந்து அமைதியாயிருக்கு. ஸோ அமைதி. அடியற்ற மரம் போல். அடியற்ற மரம் போல்னா அந்த வேர் இல்லாம மரம் நிக்காது. ஸோ விழுந்துரும். ஸோ வீழ்தல். மத்தியில் அகப்பட்ட தயிர் போல். அதாவது மத்தியில் அகப்பட்ட தயிர் போல்னா அதுக்கு அந்த மத்துல கடையும் போது தயிர் வந்து தனித்தனியா பிரிஞ்சு அந்த மோரா கன்வெர்ட் ஆகும் பாத்தீங்களா? ஸோ அப்போ மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். புயல்ல நடுங்கும். அப்போ ஆப்ஷன் ஏ 3421. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது பொருள். எனக்கு வந்து உகிர்னா நகம். நான் வந்து ஆன்சர் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். உகிர்னா நகம்னு போட்டுருந்துச்சு. ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எனக்குமே இந்த ஆன்சர் வந்து தெரியல. ஸோ உகிர்னா என்னன்னே தெரியல எனக்கு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி நகர் சுற்று தான். ஓகே. 40th கொஸ்டின். பொறுத்துக. கால் புக். கால் புக்னா என்ன? மறுகவனிப்பு பதிவேடு. அதாவது ஒரு புக் மாதிரி வச்சுருவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போனோம்னா ஒரு புக் மாதிரி வச்சு ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர். ரெக்கார்டு ரெஜிஸ்டர்னாலே பதிவேடு தான். பதிவேடு வழங்கும் குறிப்பேடு. ஓகேவா? அது குறிப்பேடுனா ரெக்கார்டு. பேப்பர் ஷூட் ரெஜிஸ்டர். வரியர் வழக்கு பதிவேடு. எனக்கு இது தெரியல. வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர். ஃபேர் காப்பின்னு என்னது? செம்மைப்படி. அதாவது நம்ம ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு எழுதிருப்போம். செம்மைப்படினா கரெக்டா எழுதுறது. ஸோ ஃபேர் காப்பி அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த 3மே நான் வந்து எக்ஸாம் ஹாலில் கண்டுபிடிச்சேன். இந்த பேப்பர் ஷூட் ரெஜிஸ்டர் மட்டும் எனக்கு தெரியல. அது வந்து நான் இங்கே வந்து பார்த்து நினைக்கிறேன். ஆனால் நான் இதை 3 வச்சு ஆன்சர் பண்ணேன். ஏன்னா மிச்சம் இருக்கிறது ஒன்று மட்டும் தான். இது போட்டுடலாம். ஸோ அது வந்து ஆப்ஷன் டி 4123. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. போற்றுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது. இது பிரெஞ்சா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரெஞ்சு போட்டு. அதாவது பிரெஞ்சு வேர்டு தான் காம்ரேட். சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி. இதை எது கரெக்ட்னு நினைக்கிறாங்க? தாராபாரதி, ஆசிய ஜோதி. இது தப்பு. கவிமணி, இதய ஒளி தப்பு. ரசிகமணி, விரல் நுனி வெளிச்சங்கள் தப்பு. முடியரசன் வீரகாவியம். இது வந்து நம்ம அந்த நம்ம படிச்சிருப்போம். அந்த 10th படிச்சிருப்போம். 10th கரெக்டா தெரியல எந்த ஸ்டாண்டர்ட்ல வரும் தெரியல. ஆனா முடியரசன் வீரகாவியம் இது வந்து இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான். 2வது ஒன்று தான் சரி. ஊட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. ஊட்கைனா குறிக்கோள். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் தேவனைய பாவனர். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேவனைய பாவனர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண் எழுத்துக்கள்னு அது சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள். அதாவது ஏலாதியில இல்லாத மருந்து பொருட்கள். அதுல சொல்லப்படாத மருந்து பொருட்கள்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வந்து சுக்கும் கிடையாது, திப்பிலியும் கிடையாது. சிறுநாவற்பூ அதுவுமே ஒரு மருத்துவ குறிப்பா தான் நம்ம தமிழ்ல வந்து பாக்குறோம். ஸோ அதுவும் கிடையாது. அப்போ வந்து கண்டங்கத்திரி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி கண்டங்கத்திரி தான் ஆன்சர். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. ஓகே. இது வந்து பழமொழி 400. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று ஏ. அழிவில்லாத சிறந்த செல்வமே கல்வி. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ஆமா, உண்மை கரெக்ட் தான் இது. காரணம், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. கல்வியை விட வேற எதுவுமே
சிறந்தது கிடையாது. இது நம்ம திருக்குறளையும் படிச்சுக்கோ, நிறைய இடங்கள்லயும் பார்த்துக்கணும். ஸோ இது தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ சரி. கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர், பிறர் மனதில் நன்கு பதியும்படி சொல்லுபவர், முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைபவர், அரிய செயல்களை விரைந்து செய்து முடிப்பவர். இதுல வந்து கற்றவருள் கற்றவராக மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்று விடல். பொறுமைதான் இதுக்கு ஆன்சர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறுமை. தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மகிழ் தோகை விரித்தது. இதுதான் கரெக்டான ஆன்சர். மத்தெல்லாமே பாருங்களேன், மாலை நேரத்தில் அல்லி இதழ்கள் விரிந்தன, விரித்தனன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாம். ஆமா, கலைக்களம் வந்து கலையை கற்பிக்கும் களம் தான். இரண்டு சொற்களுக்கு இடையே என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். இது ஆப்ஷன் ஏ தான். கூற்று சரி, காரணம் சரிதான். தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாவடி, சாம்பார், உடுக்கை. காதின்றது தமிழ் கிடையாது. ஸோ இது கிடையாது. சாம்பாருமே தமிழ் கிடையாது. ஏன்னா இதுவும் கிடையாது. சாம்பாரோட தமிழ் அர்த்தம் என்னன்னா குழம்பு தான். நம்ம வந்து குழம்புன்னு தான் சொல்லுவோம். தமிழ்ல குழம்புன்னு தான் சொல்லுவோம். சாம்பார்ன்றது நம்ம சொல்ல மாட்டோம். சாவடி அதுவுமே தமிழ் கிடையாது. ஆனா உடுக்கை தான் தமிழ். ஸோ ஆப்ஷன் டி, உடுக்கை தான் ஆன்சர். திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. இதுக்கு வந்து போர்ச்சுகீசிய மொழின்றது வந்து 6 தான். ஏன்னா போர்ச்சுகீசிய மொழி வந்து பெருசா இப்படியே நான் வச்சுக்கோங்க. தமிழகத்துல போர்ச்சுகீசிய மொழி எல்லாம் பெருசாலாம் கிடையாது. ஸோ அது 6. அரபு பாரசீகம்னா 411 வச்சுக்கோங்க. அரபு பாரசீகம்னா 411. தெலுங்கு மொழினா 34. இங்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவோம். ஸோ இங்கிலீஷ் தான், ஆங்கிலம் தான் 486 அதிகம். ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் சி 3142 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். பெயரச்சங்களை வகை அறிந்து பொருத்துக. நிகழ்கால பெயரச்சம். இல்லாத பொருள், அறிந்த பையன், ஓடுகிற குதிரை, அறியாத குழந்தை. இதுல எது வந்து நிகழ்காலம்? ஓடுகிற குதிரை. குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் ஒன்று தான் கரெக்ட். உடன்பாட்டு பெயரச்சம். இது தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. குறிப்பு பெயரச்சம். ஓகேவா? குறிப்பு பெயரச்சம். இது வந்து அறியாத குழந்தை. அதாவது அது ஒரு குறிப்பு. ஸோ சாரி, அறியாத குழந்தை. அறியாத குழந்தைன்றது என்ன? அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ஸோ இது ஒரு குறிப்பு தான். ஸோ குறிப்பு பெயரச்சம். சிக்கு 4. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது ரெண்டையும் பார்ப்போம். உடன்பாட்டு பெயரச்சம், இல்லாத பொருள், ஈறுகட்ட பெயரச்சம், அறிந்த பையன். ஓகேவா? இப்போ ஈறுகட்ட பெயரச்சம்னா இல்லாத பெயர்னு வச்சுக்கோங்க. இல்லாத பெயர். உடன்பாட்டு பெயரச்சம்னா அறிந்த பையன். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ 3241. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. இது வந்து இப்போ வந்து ஆப்ஷன் பி பொருத்துக. அணிகம், ஊர்தி. அணிகம், அந்த இந்த நீ வந்துச்சுன்னா படையில் ஓர் அளவு. அணிகம் சிவிகை, அணங்கு காமன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான். கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள்
வினா எழுத்துக்கள் எனப்படும். ஸோ ஓகே கரெக்டு. இவ்வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என குறிப்பிடலாமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ கூட்டு சரி காரணம் தவறுதான். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. மெய் எழுத்துக்கள் மாதிரி உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. ஸோ டிப் கரெக்டான ஆன்சர். உயிரெழுத்துக்களில் குறியிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். இதுவும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஸோ இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி காரணம் சரி கூட்டு சரிதான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுப்புனா யானை தந்தம், பிறகுனா சிறிய அடி, மருகன்னா வழி வந்தோம், சீரடினா தந்திரம். ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 4213. ஓகே. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மானினா குள்ளன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 சுழி நீ போட்டு வந்திருந்துச்சுன்னா அதுக்கு மாமன் அர்த்தம். கனகம் 3 சுழி நான் வந்திருந்துச்சுன்னா படைன்னு அர்த்தம். கனகம் இந்த கனகத்துக்கு வந்து பொண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி 2431. இதுக்கு வந்து பலா கூட்டல் அருமைனா பலா வறுமைன்னு தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுக்கு வந்து கங்கலகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா கூட்டல் ஓகம். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓரல் சொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஆடுதல். ஆப்ஷன் டி கரெக்ட். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வி. இது எல்லாமே வீன்னு ஒரு எழுத்துல வந்துடும். இப்போ வந்து பூனா வீன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரே எழுத்து தானே தரும். ஸோ அப்போ வி தான் ஆன்சர். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்று பெயரால் அழைப்பர். ஆப்ஷன் பி நீரவர். புதிர்தல் இணையான வேறு சொல்லறிக. ஒழுங்காதல். ஆப்ஷன் சி. எழுத்துப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைனா வெற்பு சிலம்பு பொறுப்பு, ஒளிவு எழில் வனப்பு, அருள் பரிவு கருணை, ஆதவன் பகலவன் ஞாயிறு. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. களினா போர். ஸோ மற்ற எதுலையுமே போர் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். களினா போர். அரை புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார். ஓகேவா? இந்த 3 இதுமே கரெக்ட் தான். கூற்று கரெக்ட். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் டி தான். ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் டி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கமா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆப்ஷன் ஏவே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. இது பாருங்க, பாருங்களேன், இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல. நல்வினா மரி, முதலைனா சினை, உடம்புனா ஓந்தி, மீன் கொண்டை. அப்ப மிச்சம் இருக்கிறது பார்ப்பு தான். அப்ப ஆப்ஷன் பி 4123. புள்ளின் உறுப்பை கண்டறிக. தளிர். ஆப்ஷன் ஏ தளிர் ஆன்சர். அஃறிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையை அறிந்து சரியான தொடர் எழுதுதல். அவர் கோயிலுக்கு சென்றனர். ஓகே, அவர்ன்னு சொல்றாங்க, கோயிலுக்கு சென்றாருன்னு தான் சொல்லணும். இது தப்பு.
மரம் முறிந்து விழுந்தன. மரம்ன்றது ஒருமைதான். மரம் ஒரு மரம் தானே சொல்றாங்க. அப்போ மரம் விழுந்ததுன்னு தான் சொல்லணும். தப்பு. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. இதுவும் தப்பு. இது சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். ஓகே, இதான் கரெக்ட். கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. கடிமணம், அழைத்தனர் உற்றார், நிலவோ காய்ந்தது, அம்மவாளி. இதான் இதுல கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி, நிலவோ காய்ந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுவது பண்பு எனப்படும். பண்பு எனப்படுவது ஒழுகுதல் பாடறிந்து. சென்டென்ஸ் தப்பா இருக்கு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர்னா கட்புலமேவி. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆன்கரேஜ். ஆன்கரேஜோட தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊன்றுதலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லின் தமிழ் சொல்லை தருக. மோனோபோலினாலே தெரியும். அதாவது மோனோபோலினா இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல அது மட்டும் அந்த கம்பெனியை எல்லா பிராண்டையுமே, அதாவது அந்த கம்பெனியே அந்த அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லாத்தையுமே அவங்களே பண்ணுவாங்க. எங்கேயும் வெளியே இருந்து மெட்டீரியல்ஸ் வெளியே இருந்து வாங்குறது, வேற கம்பெனி இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க மோனோபோலினா. ஸோ அப்படி பார்க்குறப்ப தனி வண்ணாண்மை கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டின் தாங்க எனக்கு இது எதுக்கு தமிழ்ல கேட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ சரி, வாங்க இதை பார்த்துருவோம். அபூலியா, மன உறுதி குறைபாடு. அகோமியா, தலைவழுக்கை. அப்சஸ், சீல்கட்டி. அலோபேசியா யூனிவர்சலைஸ், உடல் வழுக்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. அதிலேயே பொருந்துச்சு. தென்னிந்தியாவின் ஸ்பானா என்னது? குற்றாலத்தை தான் சொல்றாங்க. ஸோ குற்றால அருவி. ஆப்ஷன் டி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்கம் குறிப்பு 2024 to 2025. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் நோபல் பரிசு இலக்கிய தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர் 2021 முதல் 2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சம் 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுது? இது ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க, லாஸ்டா இருக்கு பாருங்க. 10 தான். சாரி, 10 தான். ஆப்ஷன் டி 10. கடுகு சிரித்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழி பொருள் கண்டறிக. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அது கடுகு சிறுசா தான் இருக்கும். அது குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சிறுசா இருக்கின்ற குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துக. கடன் கழித்தல், மனமின்றி செய்தல், கடை விரித்தல், தன் ஆற்றலை செலுத்துதல், கச்சை கட்டுதல், முரண்படுதல், கக்கல் கடிசல், கலங்கல் நீர். ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. தீய காலம்.
ஆப்ஷன் பி. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் கண்டறிக. வேதனை. ஓகே, இது பார்த்துட்டீங்கன்னா இதுலயே 3 கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பார்னா பாரதியாரை தான் பார்ப்பார்னு போட்டுருந்துச்சு. பாரதியார். வ.உ.சி. அவர்களை புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? அவர் என்னென்ன மொழி தெரிஞ்சிருந்தாருன்னா தமிழ், ஆங்கிலம் தான். இங்கிலீஷ், தமிழ் தான். ஆப்ஷன் சி. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. கருத்துரு தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் இணையான இரிகேஷன் தான் நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ்ல எல்லாம், நீர்ப்பாசனம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. ஸோ இது பெரியார் கிடையாது. தமிழக அரசியல் வானில் பெரியார் கிடையாது. இது வந்து அறிஞர் அண்ணா தான் வரும். ஆப்ஷன் பி. பி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாத எதுனா தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். அவர் வந்து பேராசிரியராக இருந்ததுல இல்ல. ஸோ ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் டி, பேராசிரியர் தான் ஆன்சர். கூற்று. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடு உரிமைகளோடு தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட். அழிவு நிலையில் இருந்து வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஆப்ஷன் பி தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி. காரணம், கூற்று ரெண்டுமே சரியான வழக்கம் தான். கீழ்வருவனவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹாரிஸ் பாரதியார். இதுதான் தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். ஆப்ஷன் சி நாகனார். மண்ணோடியத்தை மரத்தனைய என்னும் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? மேடைக்கு அஞ்சி சொல்ல மாட்டாதவர். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட் பி, ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகே, இது பார்த்துருவோம் பாருங்க. ஓகே, கீழ் வருபவனற்றுள் சரியாக பொருத்துக. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி. இது வந்து நம்ம வந்து இதை வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல், 16 வயசு உட்பட்ட சிறுவர்கள், அப்புறம் 6ல இருந்து 16 வயசு, ஒரு 18ல இருந்து 21 வயசு இது கொடுத்துட்டாங்களே. இது வந்து இதோட ஈஸியா இதை மேட்ச் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா
சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி. இதுல எது வரும்? மேபி சார்ந்திருக்கிற குழந்தைகள்னா குழந்தைகள்னாலே 16 வயசு 6ல இருந்து 16 இது 2ல தான் ஏதோ ஒண்ணு வரும். இப்ப அடுத்தது பார்ப்போம். ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல். இதுவுமே வந்து இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஏன்னா வந்து இது 2க்குமே ஏதாவது ஒண்ணு. ஏன்னா வந்து இது 2மே சிறுவர்களை பத்தி சொல்றதுதான். சிறுவர்கள் எத்தனை வயசு இருப்பாங்க? 16ல இருந்து 6ல இருந்து 16 தான் இருப்பாங்க. இப்போ வந்து இதை வந்து எப்படி ஃபைன் பண்றதுன்னா, சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி. அதாவது சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவினா 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள்னு வச்சுக்கோங்க. அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். சார்ந்து இருக்கிறது அதானே, எத்தனை வயசு வேணா இருக்கும் அவங்களுக்கு வந்து. சின்ன பசங்க தான் சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் தான் சொல்லியிருக்காங்க, வயசுலாம் சொல்லுங்க. ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல். இது வந்து 6 வயசுல இருந்து, அதாவது இது வந்து ஆதரவற்றன்னு வந்துருச்சு. அதாவது சார்ந்து இருக்கும் குழந்தைகள் நிதி உதவினா 16 வயசு, ஓகேவா? குழந்தைகள்னு வந்துருச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து எப்போ வேணா இருக்கலாம். 16 குழந்தைகள்னு வந்தாலே ஒரு வயசுல இருந்து 16 வயசு இல்ல பிறந்த குழந்தை எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதனால 16 வயசுக்கு உட்பட்டவங்க. இதுல வந்து சிறுமிகள்னு கொடுத்துருக்காங்க. சிறுமிகளை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சிறுமிகள்னா ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு. ஒரு 6 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் சிறுமிகள்னு சொல்லுவாங்க. 6 வயசுக்குள்ள இருக்கவங்க சிறுமிகள்னு சொல்ல மாட்டாங்க. அது குழந்தைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை வந்து ஃபோர்த் ஒன் எடுத்துக்கலாம். அதாவது இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இது குழந்தைகள்னு கொடுத்துட்டாங்க. குழந்தைகள்னு கொடுத்துட்டா 6ல இருந்து 16 கொடுத்துட்டாங்க. அப்ப 6 கீழே இருக்கவங்க தானே, 6க்கு கீழே இருக்கவங்களும் குழந்தைகள் தானே, அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால வந்து இங்க வந்து 6 16 வயசுக்குள்ளன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது வந்துருச்சு. வந்து சிறுமிகள் கொடுத்தனால 6 வயசுக்கு மேல அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவை திட்டம். இதுக்கு வந்து ஆப்ஷன் 2 தான். ஆதரவற்ற கைவிடப்பட்ட இதுதான். அப்போ வந்து மிச்சம் இருக்கிறது என்ன? சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம்னா 18 வயசுல இருந்து 21 தான். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 3, 4, 2, 1. 2024 முதல் 2025 ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தியினை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துதல். இது பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது உற்பத்தியை பொறுத்து நம்ம இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து எண்ணெய் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். எண்ணெய், நிலக்கடலை, கரும்பு. ஏன்னா வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எண்ணெய் வித்துகள், நிலக்கடலை மற்றும் கரும்பு. இது தனித்தனியா கொடுத்தா கூட அடுத்தடுத்துன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்து இது 3மே சேர்த்து கொடுத்தனால இது 3மே கம்பைன் பண்ணும்போது இதுதான் நிறைய இருக்கும். நிறைய வரும். இதுதான். அடுத்து வந்து மக்காச்சோளம். மக்காச்சோளம் அடுத்து வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல. ஸோ அடுத்து நெல் உற்பத்தி திறன். நெல் வந்து கடைசியா தான். இதுல வந்து கடைசியா. அதுக்காக நெல் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்து இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நெல்லுக்கு வந்து கம்மி தான். ஸோ 3, 2, 1 தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. ஓகே. இப்போ வந்து இத்திட்டத்திற்கு உலக வங்கிகள் ஆதரவு அளிக்கின்றன. சரி, ஓகே, கரெக்ட் தான். அது இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60-40 என்ற விகிதத்தில் பயன்பாடு சொல்லலாம் எதுவும் கிடையாது. அப்போ வந்து இந்த முடிவு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் எஸ்டிஜி இலக்கான அடைவதை நோக்கமாக கொண்டது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது கிடையாது. அப்போ வந்து ஆப்ஷன் 2வும் 4 தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 2வும் 4 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கி கொள்ளலாம் என்று. ஓகே, இது கரெக்டா தான் இருக்கு. கரெக்ட். மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை கல்பெட்டில். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி தான். ஏபி காரணம் கூட்டு ரெண்டுமே சரியான விளக்கம். சரி, ஓகே. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான மேட்ச் கிடையாது, இன்கரெக்ட்லி மேட்ச். அதாவது பொருத்தமில்லாத ஒண்ணு. இதுல பொருத்தமில்லாதது எதுனா, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது வந்து கிடையாது, தப்பு. அதே மாதிரி இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம்
1900 இதெல்லாம் கிடையாது, தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான், 2, 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இந்த சூரியகார் முக்கூட் பஜ்னி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது. இதுல உங்களுக்கு இந்த கொஸ்டின்லயே தெரிஞ்சு சூரிய அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா சூரிய ஒளி அதை வச்சு ஏதோ ப்ராஜெக்ட் தான். அப்போ வந்து இன்ஸ்டாலிங் ரூஃப் டாப் சோலார் பேனல் தான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஓகே, கரெக்ட் தான். ஜமீன்தார் முறை வந்துச்சு. ஆமா, கரெக்ட் தான். இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தை உரிமையாளர்களாக தங்களை அழித்துக் கொண்டனர். ஆமா, இதுவும் கரெக்ட் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரெண்டும் சரி, காரணமும் சரி தான். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகள் இலக்கு அடிப்படையாக ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. ஆமா, நிறைய இது இருக்கு இதுல. கரெக்ட் தான். இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான். இது வந்து பாத்தீங்களா, கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசை படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திரு பன்னீர்செல்வம், டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பழனிவேல் தியாகராஜன், திரு தங்கம் தென்னரசு. ஓகே, டாக்டர் நெடுஞ்செழியன் அவர் தான் வருவாரு. செகண்ட் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வருவாரு. மூணாவது வந்து திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். நாலாவது வந்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள். ஓகே, அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கூற்று 1966 முதல் 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறைகளை காலம் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட். ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏற்பட்ட 2 பெரும் மோதல். ஆமா, அப்போ அந்த போர் நடந்துச்சு. இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி தான். காரணம் சரி, கூற்று சரி. தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். கன்ஃபார்மா கிடையாது. ஏன்னா மூவேந்தர்கள்னா சேர, சோழ, பாண்டியர்கள் 3 பேரும் தான் வருவாங்க. சோழர்கள் வந்து திருவள்ளுவர் காலத்துல வந்து முன்னாடி இருந்த மாதிரி எந்த குறிப்புகளும் இல்லை. ஸோ வந்து திருவள்ளுவர் வந்து 3 பேர்த்தையும் சொல்லலாம். மேபி அவர் பாண்டியர்களை சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாண்டியர்களுக்கு வந்து 5000 வருட வரலாறுகள் இருக்கு. ஆனா வந்து சோழர்கள் வந்து அப்பப்பதான் வந்து ஒரு 300 வருஷம் 400 வருஷம் அந்த மாதிரி இடையில வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ வந்து சேரர்கள் வந்து குறிப்பிட்டிருக்க முடியாது. ஸோ வந்து இது தப்பு தான். சாரி, தப்பு. மன்னர்களின் ஆட்சி திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. திருவள்ளுவர் எதுவுமே அப்பெல்லாம் சொன்னது கிடையாது. ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் சி தான். கூற்று காரணம் ரெண்டுமே தப்பு. திருக்குறளில் அமைந்துள்ள துறவறவியலின் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. 13. ஆப்ஷன் பி 13 தான் கரெக்ட். Who is the author of வள்ளுவரும் குறளும்? அதாவது வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கியாபே விஸ்வநாதம். இவர்தான். ஆப்ஷன் பி. திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. ஆப்ஷன் பி. இது பாருங்க, இதுல வந்து எது ரைட் மேட்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா, பாரதியார், தேசபக்தன், பாவே சுப்பிரமணியம், நவசக்தி, திருவி கல்யாண சுந்தரனார், டி இந்து, ஜி சுப்பிரமணியம். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3, 4 மட்டும் தான் கரெக்ட். பிரம்மஞான சபை பற்றி சரியான விளக்கங்களை தேர்வு செய்க. இதுக்கு வந்து
2 மட்டும் தப்பு. 1988 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். அது மட்டும் தப்பு. மத்தபடி 2மே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1, 3. 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். எஸ், கரெக்ட். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செயல்தாள் நியூ இந்தியா ஆகும். அப்படிலாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான். ஊற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிக. 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் வானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி எச்சரிக்கை விடுத்தார். இந்த மாதிரி எந்த குறிப்புகள் இல்லை. ஸோ இது தப்பு தான். இது தப்பு. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்தில் 300 அடி. இது கரெக்ட். அப்போ 1999 செப்டம்பர் 16 அன்று வானர்மேன் கட்டபொம்மன் கைத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் குடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். தெரியலையே. 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். இது சரிதான். அப்போ இதுதான் தப்பா இருக்கணும். அப்போ 1, 3 தான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. மேபி இது தப்புன்னு நினைக்கிறேன். சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது தப்பு. அது தப்பு. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைந்தது. ஓகே, இது கரெக்டாக இருக்கு. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினால் வழி நடத்தினது. தப்பு தான். அப்போ 1, 3 சி தான் ஆன்சர். இது பார்த்துக்கீங்களேன். காரைக்கால் அம்மையார் பாவை பாட்டு. சாரி, காரைக்கால் அம்மையார் முத்திருப்பதிகங்கள், ஆண்டாள், பாவை பாட்டு, அரங்கநாத முதலியார் கட்சி கலம்பகம், சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 4, 3, 2, 1. கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தை பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கும். சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்தது. ஓகே, கரெக்ட் தான். சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சங்க மிக பழமையானதாக கருதப்பட்டது. அப்படி எதுவும் குறிப்பு இல்லை. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றது. ஓகே, இது மேபி கரெக்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1, 3 மட்டும் தான் சரி. ஈஸியான கொஸ்டின். பொறியிடாத RNA என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? இது மரபணு கட்டுப்பாடு தான். அதாவது ஜீன் ரெகுலேஷன் தான். ஆப்ஷன் சி. இது பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியான இணையை கண்டறிக. 5 உலக வகைப்பாடு RH. ஓகே. 6 உலக வகைப்பாடு கால்வெய்சி. ஓகே, மாப்பா. ஓகே. 4 உலக வரைபாடு கால் லின்னு. இது தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1, 2, 4. 0.10 m செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 டிகிரியில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறலின் மதிப்பு ஆப்ஷன் சி தான். 1.44 × 10⁻⁵. இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் ஜனவரி 29, 2025. ஓகே, இதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இன்கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. அதாவது தவறானது மேட்ச் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன்
பால்டிக் சீயும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. டிரான்ஸ்காஸ்பியன் ரயில்வே லைன் சென்ட்ரல் ஆசியா ஜப்பானை கனெக்ட் பண்ணுது. கனடியன் பசிபிக் ரயில்வே லைன் அட்லாண்டிக்கையும் இந்தியன் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே லைன் பியூனஸ் ஏர்ஸ் அண்டு வால்பரைசோ இதை கனெக்ட் பண்ணுது. சரி, ஓகே. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ரயில்வே லைனே கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து ஜப்பானுக்கு ரயில்வே லைன் கனெக்ட் பண்ணோம்னா சைனா வழியாவோ இது கொரியா வழியா அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷிப்ல தான் போக முடியும். ஏன்னா அது ஒரு தனி தீவு மாதிரி தான் தனியாக இருக்கும். அதுக்கு ரயில்வே லைன் கொண்டு வரவே முடியாது. ஸோ ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு. 2 மட்டும்தான் இன்கரெக்ட்லி மேட்ச். சரி, ஓகே. இந்திய அமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டபோது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? 42னா இந்திரா காந்தி தான் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோயில்கள் உருவாக்கினர். ஆமா. கருங்கற்கள் ஒன்றினை ஒன்றாக அடுக்கி சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டப்பட்டும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். மேபி கரெக்ட் தான். ஏன்னா குடைவர கோயில்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் இது கரெக்ட்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுவினை பொருட்கள் இன்றி குடைவர கோயில்கள் உருவாக்கினர்னு இருக்கு. இது கரெக்ட். ஏன்னா குடைவர கோயில்னா என்னன்னு தெரியுமா? ஒரே கல்லுல செதுக்கிறது, அதாவது ஒரு பாறையில செதுக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து தூணை ஒரு கல்லுல வைப்போம். அது மாதிரி அந்த பேஸ்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு கல்லுல வந்து கட்டுறது வேற. ஆனா அது எல்லாமே மொத்தமா ஒரே பாறைக்குள்ளேயே நம்ம அந்த பாறையை வந்து கொடைஞ்சு பண்றோம்ல, அதுதான் குடைவர கோயில். அந்த மாதிரி கோயில்கள் வந்து பாண்டியர்கள் கட்டினதா வரலாற்றுல இருக்கு. அதே மாதிரி பல்லவர்களும் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றினா இப்போ வந்து நீங்க அது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் டெம்பிள், அது வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது வந்து ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான். அங்க வந்து சிமெண்ட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு கல்லோட ஒரு கல்லை லாக் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்குமே எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான். ரெண்டுமே சரி. சரி, ஓகே. இதுல வந்து எது ராங் பேருன்னு கேட்டிருக்காங்க. சவுத் இந்திய தென் திராவிட மொழி. ஓகே, மலையாளம். ஏன்னா மலையாளம் சவுத் சைடு தான் இருக்கு. ஸோ தென் திராவிட மொழி. கிழக்கு திராவிட மொழி முண்டா. கிழக்குனா வராது. நடு திராவிட மொழி தெலுங்கு. ஓகே, ஆமா தெலுங்கு. ஆமா தெலுங்கு தான் நடு திராவிட மொழி. வட திராவிட மொழி குருக். ஓகே. ஆனா கிழக்குல வந்து முண்டை அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் தப்பானது. அப்போ வந்து இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். ஆமா, கரெக்ட் தான். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி. கூற்று. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பாம்பேயில். ஆமா. தமிழ்நாட்டு பகுதியில் 21 பேர் கலந்து கொண்டனர். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான். சிந்து நாகரிக குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1920களில் மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வுகள் நடத்தினார். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. அப்படிலாம் கிடையாது. மேபி அப்போ வந்து 2, 4 தான். ஸோ
ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையராய் பற்றி சரியான கூற்றுகளானது. இதோட ஆன்சர் வந்து 1, 3 தான். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி. வந்து நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987, மருந்து கட்டுப்பாடு சட்டம் 1950, ஏகபோகம் மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969 தான். பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமனம் செய்யலாம். நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தோசிக்க வேண்டும். அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. குடியரசுத் தலைவர் நினைச்சா என்ன பண்ணலாமே. ஸோ ஆப்ஷன் சி தான் சரி. காரணம் இது கூட்டு சரி, காரணம் தவறு தான். சரி, ஓகே. மாநிலங்களுக்கிடையான குழுக்களை காலவரிசையின்படி ஒழுங்குபடுத்துதல். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கட செல்லையா குழு, உஞ்சி குழு. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியான இணையை தெரிவு செய்க. சரியானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு வயது 60. சரி. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. ஓகே, இது கரெக்ட். 35 கரெக்ட். மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. இதுவும் கரெக்ட். கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது கிடையாது, தப்பு. ஸோ அப்போ இதுவும் தப்பா தான் இருக்கணும். அப்போ 2, 3 தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பின்வரும் விருதுகளை கார வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா தான். அடுத்து வந்து பத்ம விபூஷன். ஓகே. அடுத்து பத்ம பூஷன் தான் வரும். அடுத்து தான் பத்மஸ்ரீ வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொறுத்துக. மாநிலங்கள் பெயர் மாநிலங்கள் இருக்கும் பகுதி. இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 4312 தான். ஓகே. வந்து இது ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார். சில நாட்கள் வேலை செய்து பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? அதாவது பியும் கியூவும் சேர்ந்து பி வந்து ஒரு வேலையை 20 நாள் முடிச்சிருவாரு. கியூ வந்து ஒரு வேலையை 40 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்போ வந்து பியும் கியூவும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கியூ வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க. அப்படி போறப்ப கியூ வந்து அதுக்கப்புறம் 8 நாள் வந்து பி வந்து வேலை பார்த்துருக்காரு. அப்போ வந்து கியூ வந்து எத்தனை நாள் கழிச்சு வேலையை விட்டு போனாங்க? அதாவது அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? அதான் கான்செப்ட். ஓகே. இப்போ வந்து நம்ம இதை பார்க்கணும்னா அப்படி பார்க்குறப்ப பியோட வேல்யூ 1/20, கியூவோட வேல்யூ 1/40 வச்சுக்கோங்க. 1/40 வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். பியோட இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இதுக்கு. பி பிளஸ் கியூ, அதாவது பி கியூ சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து பி பிளஸ் கியூ என் கொடுத்துட்றோம். அது எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. என் பிளஸ் பி வந்து எத்தனை நாள் வந்து அதுக்கப்புறம் கியூ போனதுக்கப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு, அப்புறம் மொத்தம் எத்தனை நாள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா. அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் ப்ளஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 40/40ன்றப்ப 2 + 1 3/40. இதுதான் வந்து ஆன்சராக வரும். 3/40 வரும். அது வந்து பார்ப்போம். பி பிளஸ் கியூனா 3. அப்போ வந்து 3 கொடுத்துருங்க.
3 கொடுத்துருங்கன்னா 3n, அப்புறம் p வந்து p-யோட வேல்யூ என்னது, p-யோட வேல்யூ 2. ஸோ வந்து 2 கொடுத்துருங்க. 2 வந்து 8, p வந்து 8 நாள் Q போனதுக்கப்புறம் 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஸோ 2 × 8 16 ஈக்குவல் டு மொத்த வேலை நாள் வந்து 40 நாள். ஓகேவா? p வந்து 40 நாள் அவர் வேலை பார்த்துருப்பாரு. மொத்தமாக வேலை பார்க்குறதுனால 40 நாள். ஸோ ஓகேண்ணா. அப்போ வந்து 3n, அப்போ இந்த 16 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 40 - 16 வந்துச்சுன்னா 24. அப்போ 24 வந்து இந்த 3 எங்கிட்ட கொண்டு வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 24 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 8. அப்போ வந்து ஆன்சர் வந்து 8. ஆன்சர் வந்து 8 days. அதாவது p வந்து 8 நாள் தான் வேலை பார்த்துருக்காரு. அந்த ஆப்ஷன் சி 8. இது வந்து ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் 7க்கு கிடைக்கும் தெளிவா தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602. ஏ மற்றும் பியின் பங்குகள் ஆப்ஷன் டி 1352 ரூபா, அப்புறம் 1250. 68,000க்கு 9 மாதத்திற்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 8,500 தான் இதுக்கு ஆன்சர். இதுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு பாருங்களேன், ஏபிக்கு வந்து 3:7, பிசிக்கு 7:6. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் between சி அண்ட் ஏ. ஓகேவா? இப்போ வந்து ஏவும் பியும் 3:7, பிசி 7:6. இப்போ வந்து பி வந்து ரெண்டுலையுமே காமனாக இருக்கு. ஸோ இந்த பியோட வேல்யூவை தூக்கிடுங்க. பியோட வேல்யூ என்னது 3, பியோட வேல்யூ என்னது 7, இங்கேயும் வந்து பியோட வேல்யூ 7 தான். ஸோ பியோட வேல்யூ தூக்கிட்டீங்கன்னா 3/3:6 வரும். ஏக்கும் வந்து சிக்கும் 3:6 வரும். இப்போ வந்து அதை வந்து அடிச்சு கொடுத்தீங்கன்னா எது காமனாக வரும், 3:6 வருது. ஓகேவா? 3:6 வருது. ஆனா அவங்க வந்து சி அண்டு ஏ தான் கேட்டிருக்காங்க, ஏசி கேட்கல. ஏசினா தான் 3:6 நம்ம கொடுக்கணும். வந்து சி அண்ட் ஏன்னு கேட்டனால அப்போ சி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ வந்து 6 தான் ஃபர்ஸ்ட் வரணும். 6:3 தான் வரும். இப்போ வந்து 6:3 நீங்க இந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ வந்து அதை டிவைட் பண்ணுங்க, காமன் வேல்யூ எடுத்துருங்க. அப்போ வந்து 3ஆல அதை டிவைட் பண்ண முடியும். ஸோ 2:1. ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி 2:1 தான். இது வந்து ரொம்ப ஈஸி. ரேஷியோ ஆஃப் 2 numbers in 3:4 and HCF is 4. the LCM isனா இந்த 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணுங்க. அந்த 4ஓட 4 மறுபடியும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதாவது 3 × 4 வந்து எவ்வளவு, 12. 12 × 4 48. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48. இந்த ஆன்சர் என்னன்னா, ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுக்கப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு ஏது? ஓகே, இது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஒரு நம்பர் தான் ஆன்சரு. இதுல ஒரு நம்பர் வந்து 13ஆல டிவைட் ஆகும். 13ஆல டிவைட் ஆகும். டிவைட் ஆகிறப்ப அதுக்கு ரிமைண்டர் இருக்காது. 13ஆல் டிவைட் ஆகிறப்ப அது கரெக்டா டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் இருக்காது. ஆனா 16, 24, 32ஓட டிவைட் பண்ணா அதுல வந்து 6 வெறும் 6 வந்து ரிமைண்டரா வரும். இந்த 3ஆல் டிவைட் பண்ணா 6 வந்து ரிமைண்டரா வரும். இப்படி எது ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு சொன்னாலே போதும். இப்போ வந்து நம்ம வந்து 13ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையுமே 13ஆல் டிவைட் பண்ணுவோம். 13ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும், 13 × 10 130. 130 × 3 390. கரெக்டா ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. இதுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. கோஷன்ட் வந்து 30 வருது. சரி, இது பார்ப்போம். பி வந்து மறுபடியும் டிவைட் பண்ணா 330ஓட 1 கூட இருக்கு. அப்போ வந்து 1 ரிமைண்டரா வரும். அப்போ வந்து இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா வந்து 13ஆல டிவைட் ஆகும், கரெக்டா டிவைட் ஆயிரும், எந்த ரிமைண்டர் வேல்யூ இருக்காது. ஸோ 391 கரெக்ட் தான். 391 தப்பு. ஏன்னா ஒன்று ரிமைண்டர் வருது. இதுல வந்து 391 அதே மாதிரி தான் 2 ரிமைண்டர் வரும். இதுல வந்து 391 வந்து 89 வந்து 390 தான் வந்து வரும். ஸோ அப்போ இதுல பார்க்கும்போது 13 இன்னும் லெஸ் பண்ணோம்னா 376 தான் வரும். இது வந்து 376 தான் வரும். ஸோ இதுவுமே தப்பு. இதுல வந்து
12 கிட்ட டிஃபரன்ஸ் வருது, ரிமைண்டர் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 390. இதில் வந்து தேர் ஆர் 80 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கண்டறியும். ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்களா, 25% வரலைன்னா என்ன ஆகும்? 25%னா 4ல் ஒரு பங்கு. அப்போ வந்து 80 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 20 வரும். அப்போ 20 பேர் வரல. அப்போ வந்து 80ல் 20 கழிச்சிருந்தீங்கன்னா 60. பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சர். சரி, ஓகே. இது எப்படின்னா த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் இன் 5 to 3%. பாய்ஸ் வந்து 5 இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 3 இது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 16% பாய்ஸ் வரல, 8% கேர்ள் வரல. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த மெத்தட் போட்டுக்கோங்க. எக்ஸு ஓகே 5 5 3 16 8 இந்த மெத்தட்ல போட்டுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு வரத பிளஸ் பண்ணணும், இந்த டைரக்ஷன்ல இருக்க பிளஸ் பண்ணணும், இந்த டைரக்ஷன்ல இருக்க மைனஸ் பண்ணணும். 5 + 8 13, 16 + 16 - 3 13, ரெண்டுக்குமே 13 13 ஆகுது. அப்போ 13 100% மல்டிபிள் பண்ணும். 13% எடுத்துக்கணும். 13% 100% மல்டிபிள் பண்ணா 87. ஸோ ஆப்ஷன் ஏ 87 தான் ஆன்சர். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 + 3 + 5, அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 1 2 இல்லை, ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான். ஆட் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணும். 1லேருந்து 55 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் பூரா ஆட் பண்ணால் எது ஆன்சர்? ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஷினுக்கு வந்து இதான் வந்து ப்ராப்ளம் இப்படி தான் செய்யணும். அதாவது டிஎன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி. அதாவது டிஎன்றது இந்த லாஸ்ட் இருக்க இந்த நம்பர், அதாவது ஃபைனல் நம்பர். ஏன்றது இந்த நம்பர், இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் நம்பர். பிளஸ் என் மைனஸ் ஒன், என்னு தெரியாது நமக்கு, அந்த இது அதோட என் வேல்யூ தெரியாது. ஸோ அதாவது இந்த 1 3 5 இருக்குல்ல, இந்த மாதிரி 55க்குள்ள எத்தனை வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ டி வேல்யூ, அதாவது இந்த ஒவ்வொரு வேல்யூக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் 2 இருக்கு. ஸோ அதை கொடுத்தோம். 55 = 1 + 1 - n 2 கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 54 வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த 2வையும் இந்த 54 அடிச்சு கொடுத்தா 27 வந்துடுது. ஏன்னா இதை இந்த பக்கம் வந்தால் டிவைடாக மாறிடும். ஸோ 27 = n - 1. இந்த 1 இங்கிட்டு கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். n = 28 இருந்தது. சரி, ஓகே. இப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த 55க்குள்ள எத்தனை வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ வந்து அதில் வந்து நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் சம் பண்ணுறதுனா Sn = n/2 a + l. ஓகேவா? Sn என்னது? 28. இப்போ n வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். n வந்து 28/2 ப்ளஸ் ஏ வந்து என்னது? ஏ வந்து 1 நமக்கு தெரியும், ப்ளஸ் 55. எல்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, அந்த லாஸ்ட் டிஜிட், அதான் வந்து எல் 55. ஓகேவா? 1 + 55 28, சாரி 56. அந்த 56 வந்து அடிச்சு கொடுத்தோம்னா 2ஓட அடிச்சு கொடுத்தோம்னா 28ன்னு வந்துருது. அப்போ 28 × 28 784. ஆப்ஷன் பி இதான் வந்து ஆப்ஷன் பி 784 தான் ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு 0 2 24 252 3120. இதுல ஆப்ஷன் பி 46650 தான் ஆன்சர். இந்த தொடரில் எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? அதாவது இந்த சீரீஸா ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த 6க்கு அப்புறம் 4 இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் என்ன? 2. இந்த மாதிரி அடுத்தடுத்து வர நம்பர்ல ரெண்டு டிஃபரன்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு நம்பர் இருக்கக்கூடிய நம்பர்லாம் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 6 4, 6 4 மைனஸ் பண்ணா ஆன்சர் 2 வருது. ஸோ இது 1, இது 1. 4 1 கிடையாது, 3 வருது. 1 2 கிடையாது, 1 தான் வரும். 2 2 0 தான் வருது. 2 8 6 வருது, கிடையாது. 8 7 1 தான் வருது, கிடையாது. 7 4 3 வருது, கிடையாது. 4 2 2 வருது. ஸோ இது 1. அடுத்து 1 5 கிடையாது, 2 1 கிடையாது, 5 3 இது வந்து 2 டிஃபரன்ஸ் வருது. 3 8 கிடையாது. ஸோ 1 2 3 3 வருது. ஓகே, அப்போ வந்து ஆன்சர் வந்து 3.
சி தான் ஆன்சர். சரி, ஓகே. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, பாருங்க. 2, 3, 5. ஓகேவா? 3, 5, 2 இருக்கு. இந்த வந்து 2ன் எதிர்பக்கத்தை தான் கேட்டிருக்காங்க. அதாவது 2க்கு இந்த ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. 3, 5 இருக்கு, 2 இருக்கு. சரி, ஓகே. இப்போ 2 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒன்று கொடுத்துருக்காங்க, 1, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கொடுக்கல, என்னன்னு தெரில. இப்போ 4, 3 இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா? 3, 5 இருக்கு. இங்க 3, 5 இருக்கு. இங்கேயும் 3, 5 இருக்கு. இங்கேயும் 3, 5 இருக்கு. ஆனா வந்து இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ அப்ப இதுதான் வந்து ஆப்போசிட் சைடு. அதாவது அதே பேர் தான், 3, 5 இருக்கு. அதே ஆர்டர்ல இங்க 3, 5 இருக்கு. ஆனா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதுல வந்து பாருங்க, மிஸ்ஸிங் டேர்ம், அதாவது மிஸ்ஸிங் இந்த சீக்வன்ஸ்ல மிஸ் ஆனது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7, 12, 19, 24, 43, அப்புறம் ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 91. ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 7க்கும் 12க்கும் 5 தான் டிஃபரன்ஸ். 12க்கும் 19க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 7 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 19க்கும் 24க்கும் 5 தான் டிஃபரன்ஸ், மறுபடியும் 5. அப்போ 24க்கும் 43க்கும் 11 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ வந்து 43க்கு அப்புறம் என்ன வரும்? இப்போ வந்து வந்து 1, 5 டிஃபரன்ஸு, அடுத்து வந்து 7 டிஃபரன்ஸ், மறுபடியும் 5 டிஃபரன்ஸு, மறுபடியும் 11 டிஃபரன்ஸ் வருதா? ஓகேவா? அப்படி வரப்ப 11 டிஃபரன்ஸ் வந்துருச்சா? இப்போ மறுபடியும் 5 டிஃபரன்ஸ் தானே வரணும். 5 டிஃபரன்ஸ் வரணும்னா 48 தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 48. அதாவது 1 விட்டு 1 5 டிஃபரன்ஸ் வரும். முதல்ல 5 டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 5 டிஃபரன்ஸ், அடுத்ததுக்கு 7, அடுத்ததுக்கு வந்து மறுபடியும் 5 வருது. அப்போ அடுத்ததுக்கு வந்து இன்னொன்று 11 வருது. ஸோ அப்போ மறுபடியும் 5 தானே வரும். அடுத்து பார்க்கும்போது மறுபடியும் 5 தான் வரும். ஸோ 43 + 5 48. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் MAITRI என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். எஸ், கரெக்ட். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. ஓ, எஸ், கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பின்வருவனவற்றுள் 2021 முதல் 2022 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் எவை யாவை? மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாட்டில் அதிகமான மக்காச்சோளம். ஓகே, மயிலாடுதுறை என்னன்னு தெரியல. ஆனா பெரம்பலூர்ல வந்து மக்காச்சோளம் தான். கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டில் அதிகமாக கரும்பு. ஓகே, இது ரெண்டும் கரெக்ட். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்சர் தேவையில்லை. இந்த மாதிரி இதுல வந்து எல்லாமே தெரியுது தேவையில்லை. ஒரு சிலது வந்து தெரிஞ்சாலே அதை வச்சே வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் 2024 முதல் 2025 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019 முதல் 2020 ஆண்டில் 6% 2024 முதல் 2024 ஆண்டில் 4.5% ஆக குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4 என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. ஸோ கரெக்ட் தான் இது. இது முக்கியமான அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட பெரும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஓகே, கரெக்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி. எஸ், கரெக்ட். இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். எஸ், கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான்.
பின்வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் எது யாவை? இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1, 3 தான் கரெக்ட். இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவா இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படி எழுதுக. பாரத் நிர்மண யோஜனா தான் ஃபர்ஸ்ட், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாவது, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தான் 3, கடைசியா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இன்கரெக்ட்லி பேட், அதாவது சரியான மேட்ச் இல்லாதது எம்எஃப்ஏஎல் மார்ஜினல் ஃபார்மல் அண்டு ஓகே இது கரெக்ட் தான். டிபிஏசி ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் கரெக்ட் தான். டிடிபி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் இது கிடையாது, தப்பு. இது 3, 4 தப்பு தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். 3, 4. இது பின்வருவனவற்றுள் தவறான இணைப்பு எது? எதுவும் இன்கரெக்ட் தானா? இதுல டிஎஸ்சி டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் கரெக்டாக தான் இருக்கு. என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்கு. எம்ஐஎஸ் ஐஎம்இஎஸ் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இல்லை இது கிடையாது. நாலாவது ஒன்று கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுல கரெக்ட் பேரா? இது கரெக்டுங்க. பாம்பே பிளான் 1940 கரெக்டு. காந்தியன் பிளான் 1900 இல்லை தப்பு. பீப்புள்ஸ் பிளான் இல்லை இதுவும் தப்பு. சர்வோதயா பிளான் 1950 கரெக்டு தான் இது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒக்கக்க கூம்பும் பருவந்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து இக்குறட்பாவின் கருத்து. கொக்கை போன்று செயல்படுவது தவறு. இல்ல அப்படிலாம் கிடையாது. கொக்கை போன்று செயல்படுவது தவறுலாம் கிடையாது. ஸோ இது தப்பு. காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். எஸ், இது கரெக்டு. இக்குறள் தெரிந்துதலின் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. எஸ், தெரியலையே. தெரிந்ததுல வந்துச்சா? இக்குறள் தெரிந்தெளிதல். சரி, கடைசி பார்ப்போம். வாடி இருக்குமாம் கொக்கு என்ற சொல் குறட்பாவில் பொருத்தமான விளக்கம். ஓகே, இதுவும் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் தப்பு, ரெண்டாவது கரெக்டு, ஃபோர்த்து கரெக்ட். இது மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தப்பு, ரெண்டாவது கரெக்டு, ஃபோர்த்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தன்னஞ்சை வாயின் தலை. வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களோட சிறந்தவர்கள். ஓகே, கரெக்டு தான். வாய்மையே பேசினாலும் இல்லை தப்பு. ஆன்சர் நான் கொடுத்துருவேன். கூற்று 1 சரி நான் கொடுத்துருவேன். சரி, ஓகே. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது மேட்சா? அயோத்திதாச பண்டிதர், 1 பைசா தமிழன், ராமலிங்க அடிகள், திருவருட்பா, ஜோதிபா பூலே, குலாம்கிரி, சையது அகமது கால். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரி, ஓகே. இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே. எம். பாலசுப்ரமணியம் டாக்டர் சி. நடேச முதலியார் மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு. இது கரெக்டு தான். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறாமையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டணும். இது கரெக்டு தான். ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்டு. கரெக்டான விளக்கம் தான். ராமலிங்க அடிகளாரை பற்றி எந்த கருத்து சரியானது? இசைக்கருவிகள் தவிர்த்த மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். இல்லை, இசைக்கருவிகளை பத்தி அவர் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தான். ஏன்னா இசைக்கருவிகளை பத்தி அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. விவசாயிகளுக்கு இரவு இது கரெக்டு.
இது 2 குடுத்து இல்ல 2 மட்டும் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல 1 மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 தப்பு தான் கண்டிப்பா. 2 மட்டும் ஏதாவது இருக்குன்னா 2, 1. 1 தப்புன்றனால சியும் வராது. இதுல 2ஏ கிடையாது. இது கிடையாது. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 30ல் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயிலுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். கரெக்டு. பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது. இதுவும் கரெக்ட் தான். ஆனா வந்து இது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் டி தான். அதாவது இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இந்த ரெண்டுக்குமே கூட்டுக்கு காரணமும் சம்மந்தமே கிடையாது. ஒண்ணுக்கும் சம்மந்தம் ரெண்டுமே கரெக்டான விஷயம். ஆனா ரெண்டுமே வெவ்வேறு விஷயத்தை பத்தி தான் சொல்லுது. ஸோ அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்தனர். இல்ல தப்பு இது. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. சரி. ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வெற்றி வேக்கை, அதிவீர பாண்டியர், நன்னெறி, துறைமங்கலம் பிரகாசர், அடுத்து நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நல்வெளி ஔவையார். ஓகே, அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கரெக்ட்லி மேட்ச்டா. பண்ணுவோம். அழகன் குளம்னா இருங்க, இது பார்ப்போம். வசவ சமுத்திரம், கொடுமணல், கீழடி. ஓகே, இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கீழடி சிவகங்கையை சேர்ந்தது. அது நமக்கு நல்லா தெரியும். சிவகங்கை கொடுத்தாச்சு. கொடுமணல் வந்து ஈரோடு தான் கொடுமணல். ஸோ இதுவும் நம்ம கொடுத்தாச்சு. அப்போ வந்து இதுல வந்து ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 4, 3. ஆப்ஷன் செக் பண்ணுங்க. ஆப்ஷன் செக் பண்ணா கொடுமணல் வந்து 2, கீழடி 1. அப்படி பாக்குறப்ப 2, 1 எதுல இருக்கு? லாஸ்ட் ஃபைனல்ல இருக்கிறது மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 தான் ஆன்சர். நோய்களும் அதனால் ஏற்படப்பட்ட பாதிப்புகளும். ஓகே, டெங்கு தோல் ரத்தம். டெங்கு வந்து தோல் ரத்தத்தை மட்டும் பாதிச்சிரும். இளம்பிள்ளை வாதம்னா குடல், வாதம்னாலே குடல் தான் மேக்சிமம். ஸோ இது கொடுத்துடலாம். தட்டம்மை வந்து தோல் சுவாசப்பாதை, அடுத்து சின்னம்மை வந்து மிச்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, கோபால்ட் 60 காமா கதிர்களை மூலமாக செயல்பட்டு புற்றுநோயை. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கம் கூட ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? மே 21, 2021. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. கரெக்ட். பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. இல்ல தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரி, ஓகே. இது வந்து லடாங்னா மலேசியா தான். லடாங்னா மலேசியா தான். மெல்பானா மெக்சிகோ, ரோக்கானா பிரேசில், ரேனா வியட்நாம் தான். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1432 தான் ஆன்சர். அடுத்து இதுல வந்து அமோக வர்ஷர்னா கவிராஜ மார்க்கம், ஜீனசேனர்னா ஆதி புராணம், குணபத்ரர்னா மகாபுராணம், பாணர்னா காதம்பரி. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 2413.
கீழ்கண்ட கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எவை சரியானவை? வேலு நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். இல்ல. வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும். ஓகே, இது கரெக்ட் தான். வேலு நாச்சியார் நோயுற்ற. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஸோ 2, 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கீழ்காண்பவற்றுள் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை? இது வந்து 1ம் 3ம் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? மதுரையில் ஆர்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கரெக்ட். மதுரை ஆர்வி மில் தொழிற்சங்கம் தலைவராக பிபி வாடியா இருந்தார். ஓகே. டாக்டர் பி வரதராசுலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரங்கத்தில் கண்களை திறக்க காரணமாயிற்று. எஸ், கரெக்ட். அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி 1, 2, 3 3 தான் கரெக்ட். சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது? 1, 3 தான் தவறானது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்கத்துக்கு கல்கத்தாவில் பிறந்தார். தப்புதான் இது. சுபாஷ் சந்திர போஸ் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் இல்ல 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 இதுவும் தப்பு தான். அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? 1, 3 தப்பு தான். அடுத்து இது பாத்தீங்கன்னா, இது குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டுக. திரௌபதி முர்மு, பிரபுவோ சுபியான்டோ, ஏபிஜே அப்துல் கலாம், விளாடிமிர் புட்டின், பிரணாப் முகர்ஜி, பராக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த், சிரில் ராமபோசா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 2, 3, 4, 1. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தில் இலவச அழைப்பு எண். இதுதான் கரெக்ட். 1064 மற்றும் 1965. ஸோ ஆப்ஷன் பி தான். தேர்தல் பற்றி சரியான கூற்றுகள். 2003 தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. மக்களவை தேர்தல் 2004 பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படும். இதுவும் கரெக்ட் தான். இயந்திரம் மில்லியம் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் இல்ல வந்து என்ன, அது 1, 2 தானே கரெக்ட். அப்போ வந்து சி தான் ஆன்சர். இது வந்து ஓகே. இதுல வந்து எது வந்து கரெக்ட் பேர்னு கேக்குறாங்க. எது வந்து இதுல வந்து கரெக்ட் பேர்னு கேக்குறாங்க. இதுல வந்து 1, 4 மட்டும் தான் கரெக்ட். 1, 4 மட்டும் தான் கரெக்ட். இது ரெண்டும் தப்பு தான். ஸோ 1, 4 மட்டும் கரெக்ட். ஓகே. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றுகள். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். இல்ல இது கிடையாது. 3 கிடையாது. அரசமைப்பை உருவாக்கியவர்கள். இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் இல்ல எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான். ஏ மட்டும் தான் ஆன்சர். ஏ தான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். எஸ், கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. ஓகே, இது தப்பு தான். ஸோ ஆப்ஷன் சி கூட்டு சரி, காரணம் தவறு. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டுள்ளது. எஸ், இந்திய அரசமைப்பின் அடிப்படையாக மாற்றாமல்
இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓ எஸ், கரெக்ட். பி, ஆன்சர் பி. ஓகே, இந்த சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அது ஒரு டயக்ராம் மூலியமா காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு பெரிய லைன் இருக்கு. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 150 மீட்டர். இப்போ இடையில லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பிரியுது. இது வந்து இ வந்து 30 தான், 30 மீட்ரு. இந்த கேப் வந்து 50, அதாவது ஏல இருந்து இ பிரியிற இடத்துக்கு உள்ள வர இடம் வந்து 50. இதுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு பி பிரியுது. பியோட டிஸ்டன்ஸ் வந்து 50, இதுவும் 50 தான். இந்த ஏடப்பட்ட இந்த பிக்கும் பி பி பிரிகிற இடத்துக்கும் இ பிரிகிற இடத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 30. ஓகேவா? இது வந்து 30. ஓகேவா? அடுத்து வந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் கழிச்சு டி பிரியுது. இதோட டிஸ்டன்ஸ் 20. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள கேப் வந்து 40. ஓகேவா? 40. இப்போ வந்து அதுக்கு மேல என்ன வரும்? அதுக்கு மேல வந்து 120, 30, 30. ஓகேவா? இதுதான் சம்மு. இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே வந்து நீங்க வந்து இதோட ஏரியா ஆஃப் ஃபீல்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதை பூரா கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்றப்போ பாத்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து 20, இது வந்து 30. ஸோ வந்து இது கொஞ்சம் நீளமா இருக்கு. அதனால இதையுமே ஒரு தனியா பிரிச்சுக்கணும். தனியா பிரிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இதை மறுபடியும் இப்படி கனெக்ட் பண்ணுங்க, இப்படி கனெக்ட் பண்ணுங்க, இப்படி கனெக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து இதை வந்து இதை டிரா பண்ண வர மாட்டேங்குது. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சிங்க. இப்போ பாருங்க, இது ஒரு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், சாரி, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் 3ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 4, 5. ஓகேவா? இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கு. அது 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸை பூரா பிரிச்சு பிரிச்சு இதோட டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே இப்போ தனித்தனியாக பிரித்து இதுக்கு அப்புறம் வந்து ரெக்டாங்கிள், அதாவது சாரி, ஒரு ரெக்டாங்கிள் ஒரு 5 ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிருக்கு நமக்கு. ஓகேவா? ஒரு கோடு இருக்கு, அது தனித்தனியாக பிரியுது. அதாவது ஒரு 50 மீட்டருக்கு அப்புறம் வந்து இ வந்து 30 மீட்டரா பிரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 40, சாரி, அதுக்கப்புறம் ஒரு 30 மீட்டருக்கு அப்புறம் 80ல வந்து 15 வந்து இ வந்து 50 மீட்டர் பிரியுது. அடுத்து வந்து ஒரு 40க்கு அப்புறம் டி வந்து பிரியுது. டியில் வந்து 20 மீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 30 மீட்டர் வந்து மிச்சம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து தனித்தனியாக ட்ரையாங்கிளை வந்து அந்த அந்த இதாக இருக்குல்ல, அதை பூரா கனெக்ட் பண்ணோம்னா, கனெக்ட் பண்ணுறப்ப 1, 2, 3, 4, 5, 5 ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள், 5 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? 1/2 பி இன்ட்டு ஹெச். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்பர் 1, இதோட வேல்யூ என்னது? 20, 20. அப்புறம் வந்து 20, அப்புறம் 30. அப்போ வந்து 1/2 இன்ட்டு 20, 30. 1/2 இன்ட்டு 20 இன்ட்டு 30. இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா 20 வந்து 2ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ வந்து 10 இன்ட்டு 30, 300. ஓகேவா? 300. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட வேல்யூ 300. அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. இதுன்னு வச்சுக்குவோம். இதுல வந்து என்ன இருக்கு? இது ஏன் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கோம்னா, இதுவும் ஒரே இது தானே. ஏன் ரெண்டா பிரிச்சுக்கோம்னா, இங்க 20 தான் இருக்கு. ஓகேவா? இங்க டிஸ்டன்ஸ் 20 தான் இருக்கு. ஆனா இங்க 30 இருக்கு. அப்போ வந்து இங்க ஒரு கோடு போட்டு நம்ம இது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இது என்ன ஷேப்ல நம்ம எடுத்துக்குவோம், இது இப்படி வந்து இப்படி கிராஸா போறது என்ன ஷேப்ல எடுத்துக்க முடியாது. ஸோ அதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் பிரிச்சுக்கோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம 30 மீட்டரு, இதை வந்து நம்ம இங்க பிரிச்சுக்கோம். மேல வந்து 20 மீட்டர்ன்றதுனால இங்க வந்து 20 மைனஸ் 20 மைனஸ் 30 வந்து 10. அப்போ வந்து இதோட இது 10 தான். இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 பிளஸ் 30 வந்து 70. அப்போ வந்து 1/2 இன்ட்டு
10 into 30 plus 40 வந்து 70. ஸோ 70 வந்து 12 அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா 35 into 10 350. ஓகேவா? இங்கே வச்சுக்கோங்க, அப்பதான் தெரியும். ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் இதுக்கு என்ன பண்றது? இதுக்கு வந்து 30 into 50 தான். 30 இந்த டிஸ்டன்ஸ் 50. ஸோ 1/2 30 into 50. ஓகேவா? இதை டிவைட் பண்ணுங்க. 25 into 10 250. 250 into 3 750. ஓகேவா? தேர்ட் ட்ரையாங்கிள் 750 ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன? இங்கே ஒரு 30 இருக்கு, இங்கே ஒரு 50 இருக்கு. அப்போ 80 into 50. ஓகேவா? 1/2 80 into 50. ஓகேவா? இதை டிவைட் பண்ணோம்னா 40 into 50 400 2000. ஓகேவா? 2000. அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்க. 40 into 50 தான். 40 மேல ஒரு 40, அடுத்து ஒரு 30 இருக்கு. அப்போ 70 into 50. 1/2 70 50. ஓகேவா? அப்போ வந்து டிவைட் பண்ணிருங்க. 35 12 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 35 35 into 10 350. 350 into 5 பாருங்க. 350 700 1000 பாருங்க. 7750. இப்போ அடுத்து வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? ரெக்டாங்கிளுக்கு வந்து இது என்னது? இதுக்கு வந்து L into B தானே. ரெக்டாங்கிளுக்கு L into B தான் ஃபார்முலா. அப்போ வந்து லென்த்து பிரெத்து தான் பார்க்கணும். லென்த் வந்து பாருங்க, இதுக்கு நடுவில் 70 இருக்கு. 70 into 70 into 20ன்னு வச்சுக்கோங்க. 20னா 1400. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 300 plus 350 650 plus 650யோட 700 ஆட் பண்ணுங்க. 700 1400 ஆட் பண்ணீங்கன்னா 2800. அதோட 2000 ஆட் பண்ணீங்கன்னா 4800. அதோட 1000 பண்ணீங்கன்னா 5800. 6550 வருதா? சரி, ஓகே. அதாவது நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிளா நம்ம பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சரி, நான் வந்து முதல்ல இருந்தே சொல்றேன். இப்போ வந்து ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மீட்டர் வந்து A into Bன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு லென்த்தா போடுறோம். ஓகேவா? ஏல இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து பிரியுது தனியா. வந்து 30 மீட்டரா பிரியுது. அப்படி பிரியறப்ப ஏக்கும் அந்த பிரியுது பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு உள்ள லென்த் வந்து 50 மீட்டர். ஓகேவா? அதான் அந்த 50 மீட்டர். அடுத்து வந்து அந்த 50 மீட்டர்ல இருந்து 80 மீட்டர் போயிடுச்சு பாத்தீங்க. 80 மீட்டர் போனதுக்கு அப்புறம் டி பிரியுது. டி வந்து ஒரு 50 மீட்டரா இருக்கு. அப்போ வந்து இந்த 50க்கும் 80க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 30. அப்போ 30 தான் அதுக்கு ஒரு இடையில இருக்க டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி அடுத்து ஒரு 40 மீட்டர்ஸ்ல 20 போனதுக்கு அப்புறம் 120 மீட்டர்ஸ்ல வந்து டி பிரியுது 20 மீட்டரா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதாவது 120 கடைசியா வந்து சிக்கு போறப்போ வந்து ஒரு 30 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த டயக்ராம் போட்டோம். அப்புறம் வந்து அந்த எல்லா ஜாயின்ட்ஸுமே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றப்ப நமக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஆனா வந்து இந்த ஒரு ஷேப் மட்டும் எந்த ஒரு ஷேப்பும் இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஷேப் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒரு ட்ரையாங்கிளாவும் ஒரு ரெக்டாங்குலராகவும் பிரிச்சுக்கிறோம். அதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்கிளா பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? L into B. ஏரியா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்து L into B.
ட்ரையாங்கிளோட ரெக்டாங்கிள் ஏரியா ஃபார்முலா வந்து 1/2 b இன்ட்டு ஹெச். ஸோ அந்தபடி இந்த வேல்யூலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் இருக்கும். 20, 50 இதெல்லாம் வந்து அந்த 1/2 b இன்ட்டு ஹெச் இந்த 5 ட்ரையாங்கிளுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிடணும் அதை வச்சு. அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிளும் கண்டுபிடிச்சி இது எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் ஆன்சர். அதாவது ஏ தான் ஆன்சர். 6550 தான் ஆன்சர். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசிடி ஆகியோருக்கு தனது பேனாக்கள் 1/3:1/4:1/5:1/6 ஆகிய விகிதத்தில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 57. ஆப்ஷன் சி 57 தான் ஆன்சர். இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூசிங் த நம்பர்ஸ், அதாவது 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு ஆப்ஷன் சி 8 தான் ஆன்சர். இஃப் த ஹச்சிஎஃப் ஆஃப் 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது? ஆப்ஷன் ஏ 3 தான் ஆன்சர். x cube plus x square minus x plus 2 மற்றும் 2x cube minus 5x square plus 5x minus 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போக்கா, அதாவது ஹச்சிஎஃப் என்னன்னா ஆப்ஷன் ஏ x square minus x plus 1. சரி, ஓகே. இந்த சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 4 - 1 2 power minus 2 4 - 3 இருக்கா. இதே மாதிரி இங்கிட்ட ஒன்று இருக்கு மல்டிபிள் சிம்பிள் போட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், எங்கள் பவர் வந்து ஹோல் பவர் வந்து 0 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஹோல் பவர் 0 வரனாலே அதோட வேல்யூ 1 ஆயிடுது. ஸோ இது 1 இன்ட்டு அப்புறம் இந்த இதை வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இந்த மைனஸ் வந்து எப்படி போக்குறதுன்னா, இந்த 4 இருக்கிறது 1/4 மாறிச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். அதாவது இந்த 4 வந்து நியூமரேட்டரில் இருக்குல்ல, அது வந்து டினாமினேட்டர் போச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். 4 பவர் 1 ப்ளஸ் 1/4 பவர் 2 ப்ளஸ் 1/4 பவர் 3. இப்போ வந்து இந்த பவர் வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம்னா என்ன வருதுன்னா 1/4 ஸ்கொயரில் இருக்கிறதுனால 4 4 16, அப்போ 1/16 கியூப் இருக்கிறதுனால 4 × 4 × 4 16, 4 × 4 16, 16 × 4 64. அப்போ 1/4 1/16 1/64. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 64. 16க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி 4க்கு வந்து 16ஆல் மல்டிபிள் பண்ணி அப்போ வந்து மேலே வந்து 16 + 4 + 1, அப்போ வந்து 16 + 4 + 1 21. அப்போ 21/64. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டியும் வந்து நீங்கள் இந்த டினாமினேட்டர் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, டினாமினேட்டர் எடுக்கிறப்பயே 64ன்னு வருது. 64 தான் காமன் டினாமினேட்டர் ஆகுது. ஸோ இங்கே செக் பண்ணும்போது 64 வந்து எதுலையுமே இல்லை, இதில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதில் பார்த்துக்கோங்க, 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 74.4. அதாவது 25 மாணவர்களோட சராசரி மதிப்பு வந்து 78.4. ஓகேவா. அதில் வந்து ஒரு மாணவனோட மதிப்பு மட்டும் 96 வர வேண்டிய இடத்துல 69ன்னு போட்டாங்க. டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு அந்த டிஃபரன்ஸையும் இதோட பர்சன்டேஜோட ஆட் பண்ணணும். ஸோ 78% ஆட் பண்ணால் மொத்தம் எத்தனை வருது, கரெக்டான ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அதுதான் சொல்லணும். ஓகேவா. இப்போ வந்து 96 இருக்கு, 69 இருக்கா. 96 69 மைனஸ் பண்ணீங்கன்னா 27 வரும்னு நினைக்கிறேன். 27 வருது. மைனஸ் பண்ணீங்கன்னா 27 வருது ஆன்சர். இந்த 27 இந்த மொத்த மதிப்பெண்கள் இதோட டிவைட் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 25 பேரோட சராசரி மதிப்பெண் வந்து 78.4% சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ வந்து ஒரு மாணவனோட மதிப்பெண்ணில் மட்டும் 96க்கு பதிலாக 69 போட்டாங்க. ஒரு 27 மார்க் கம்மியாக போட்டாங்க. அப்படி வச்சு ஆவரேஜ் பார்த்தப்ப இத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு. அதே இது வந்து 27 மார்க்கை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வரும். ஓகேவா. அப்போ வந்து இது ஒரு மாணவனோட மதிப்பெண் தான். அப்போ வந்து நம்ம இதை வந்து
நம்ம என்னதான் ஒரு மாணவனோட மதிப்பெண்ணா இருந்தாலும் ஆவரேஜ் பார்க்கும்போது மொத்தமா கூட்டின வேல்யூ 25ஓட டிவைட் பண்ணி தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அப்படின்றப்ப இந்த நான் ஷார்ட்கட்டா சொல்றேன். இதை வந்து நம்ம தனியா அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு போறதுக்கு இந்த நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 27 மதிப்பெண் இதையே வந்து நம்ம 25ஆல டிவைட் பண்ணிடுவோம். 25ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1.08 வரும். 1.08 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? 25ஆல டிவைட் பண்ணு. அப்போ வந்து அதை வந்து இந்த பெர்சன்டேஜோட கூட்டுனீங்கன்னா 78ஓட 1 கூட்டோம்னா 79, 08 தானே சொன்னோம். அப்போ 79.48. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரி, ஓகே. இது வந்து நல்ல சம்மு. பாருங்க, ஒரு 6 பேர் இருக்காங்க. ஒரு ரோல ஒரு 6 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. இதுல வந்து வந்து ஐயும் எம்மும் வந்து சென்டரா இருக்காங்க, அதாவது மையத்துல இருக்காங்க. அப்போ வந்து ஐ எம் சென்டரா இருக்காங்களா? சென்டரா இருக்காங்க. அடுத்து வந்து ஜி அப்புறம் டி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் சாரி இந்த லைனை விட்டுட்டோம் பாருங்க. எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியிலும் உள்ளாங்க. எஃப்பும் டியும் முதல்லையும் கடைசியில் இருக்காங்க. அப்போ வந்து எஃப் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்குவோம், டி வந்து கடைசியா போட்டுக்குவோம். ஓகே. ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். அப்ப டி இங்கதான் இருக்கு, ஜி வந்து இங்கதான் இருக்கு. ஓகே, இங்க ஜி கொடுத்தாச்சு. இப்போ வந்து மிச்சம் அச்சு மட்டும் தான் இருக்கு. அப்ப அச்சு இங்கதான் இருக்கு, அச்சு இங்கதான் வரும். ஓகேவா? இப்போ வந்து அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் உள்ளவர் யார்? எஃப் இங்க இருக்கு, எஃப்போட வலதுபுறத்துல அச்சு தான் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அச்சு தான் கரெக்டானது. இப்போ வந்து இது பாருங்க, ஏ வந்து 26, அப்ப SUN-ன்னா 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ 26னா ஆல்பபெட் 28, சாரி ஆல்பபெட் வந்து 26 லெட்டர். அப்போ வந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் தானே இருக்கும், ஆனா ஏ 26 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆல்பபெட் ரிவர்ஸா நான் அவங்க கவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப எஸ்ஸோட வேல்யூ வந்து இருங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏபிசிடியை வந்து வரிசையாக கொடுத்துட்டோம். ஏபிசிடி வந்து இப்போ வந்து ஏ வந்து 26 இருக்கு, அதே மாதிரி நம்ம ரிவர்ஸில் நம்பர் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ? எஸ்ஸுக்கு என்னன்னு பாருங்க. ரிவர்ஸில் தான் கொடுக்கணும் நம்பரு. எஸ்ஸுக்கு 8, யூக்கு 6, எண்ணுக்கு 86 வந்து 86 எவ்வளவு? 86 14, எண்ணுக்கு வந்து 13, 14 + 13 27. அப்போ பார்த்தீங்களா ஆன்சர் கரெக்டாக இருக்கு. அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான், 27. ஓகே, அப்போ கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா CATக்கு பார்த்தீங்கன்னா 24, ஓகே இதுதான் 26, CA T என்னது? T வந்து 7. அப்போ வந்து 26 24 50 50 + 7 57. அப்போ வந்து ஆப்ஷன் சி 57 தான் ஆன்சர். A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றுள் எது சரி? B ≠ A ≠ C. A B C ஆகியவை வெவ்வேறானவை. A = B = C, A ≠ C அல்லது A = C. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா A ≠ B ≠ C தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி பாக்குறப்ப அவங்க வந்து ஏக்கும் சிக்கும் எந்த இதுவுமே கொடுக்கல. ஓகேவா? A ≠ B ≠ Cன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஏக்கும் பிக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, பிக்கும் சிக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்களே தவிர ஏக்கும் சிக்கும் எந்த ஒரு கம்பாரிசனும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து B ≠ A ≠ C, அதாவது அவங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாங்க ஏவும் சியும் = சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எதுவுமே இதுல சொல்லலை. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. மூணுமே வெவ்வேறுன்னு சொல்றாங்க, அப்படியுமே இதுல எந்த இதுவுமே சொல்லப்படல. ஏன்னா சிக்கு வந்து கம்பேரே பண்ணல, ஏக்கும் சிக்கும் கம்பேரே பண்ணல. அவங்க பியும் சியும் தான் = ஏவும் பியும் தான் = ஆனால் ஏக்கும் சிக்கும் அவங்க எந்த கம்பேர் பண்ணல. ஸோ இதுவும் கிடையாது. அது ஈக்குவலா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஏக்கும் சிக்கும் அவங்க கம்பாரிசனே கொடுக்கல. ஸோ அது நாட் ஈக்குவல்ட்டாவும் இருக்கலாம், ஈக்குவல்ட்டாவும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. இது வந்து மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கிற கொஸ்டின். 2x2 7t4 14p12 23l 48. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க. 2, அடுத்ததுக்கு 7, அடுத்ததுக்கு 14, அடுத்ததுக்கு 23. இதுல உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 2க்கும் 7க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5, 7க்கும் 14க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7,
14க்கும் 23க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 9. அப்போ 23க்கும் அடுத்து வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 11 இருக்கணும். ஸோ 23 டிஃபரன்ஸ் 34. அப்போ வந்து 34. அப்போ ஏ இல்லை பிஆ தான் ஆன்சர் இருக்கணும். 34 ரெண்டு தான் இருக்கு, ஏ இல்லை பி தான் ஆன்சர். சரி, ஓகே. செகண்ட் டேர்ம் பாருங்க. இதில் வந்து 2 × 4, 2 × 2 4, 4 × 3 12. ஓகேவா? அடுத்து வந்து 12 × 4 48. அப்போ 48 × 5 240. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவுனா, அதாவது ஒரு பகடை உருட்டுறாங்க, அதோட டிஃபரன்ஸ் வந்து 4 2 பகடை உருட்டுறாங்க, அதோட டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கு, 4. ஸோ நீங்க வந்து அந்த போடுவீங்களா 1,1, 2 பகடைக்கும் போட்டீங்கன்னா 1,1, 1,2, 1,3, 1,4 அந்த மாதிரி போட்டு 36 இதுவை கொண்டு வருவீங்களா? ஸோ 2 வாட்டி இது பண்றதுனால 36. 36னா ஆன்சர் பி இல்லாட்டி டி தான் இருக்கணும். கண்டிப்பா பி இல்லாட்டி டி தான் இருக்கும். ஏன்னா வந்து 6 × 6 ரேஷியோவில் போட்டிங்கன்னா 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6, 2,1, 2,2 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 36 இருக்கும் அதில். ஸோ 36 போகிறோம். அதில் வந்து 4 டிஃப்ரென்ஸில் எத்தனை இருக்கும்னா 3 இருக்கும், 3 இருக்கும். அதே மாதிரி 3, அப்போ 3 போட்டுருங்க. அப்போ அதே மாதிரி 5ஆக இருக்க நிகழ்தகவு வித்தியாசம் வந்து 5, டிஃபரன்ஸ் 5 இருக்குன்னா என்ன இருக்கும்? 2 இருக்கும். அதாவது 6 - 1 1 - 6 2 மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே கழிச்சோம்னா 5 வராது. ஸோ 2, 3 + 2 5. ஸோ 5/36. ஆப்ஷன் பி 5/36 தான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. 200 கொஸ்டின் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.